வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடையும் அமைச்சர் நலிந்த ஜேதிச திட்டவட்டம். செம்மணி மனித புதைகுழியில் 467 எண்புக்கூடுகள் அடையாளம். ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு யாழ்ப்பாணம் விஜயம். அடுத்த 2-3 வாரங்களில் வெளியேறுவேன் நாடாளுமன்றில் அர்ஜுனா ராமநாதன் அதிரடி பேச்சு. கோமாகம தொழிற்சாலை தீ விபத்து 5 பேர் உயிரிழப்பு. விதிகளை மீறி இயங்கியமை அம்பலம். கிண்ணியாதள வைத்தியசாலை ஊழியர் மீது தாக்குதல். பாதுகாப்பை வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் போராட்டம். வல்லிபுரம் பகுதியில் தீப்பரவல். பனை மரங்கள் வயல் நிலங்கள் சேதம். டெல்லியில் கொந்தளிப்பு. ராகுல் காந்தி கைது. பிரதமர் இல்லம் முற்றுகையால் பரபரப்பு. 15 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ் வரலாற்று முடிவு. ஈரான் அணுமையம் மீது விரைவில் தாக்குதல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழை. திடீர் வெள்ளப்பெருக்கிற்கு 20 பேர் பலி. மேயர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மாயம். நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படுகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான தாக்கமும் ஏற்படாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், முன்னதாக கல்வி மறுசீரமைப்பின் போது பிரதமருக்கு எதிராக, பின்னர் மின்சக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடிக்கு எதிராகவும் எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவர முயன்றனர். அதில் குமார ஜெயக்கொடி சுயாதீன விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையிலேயே அவராக பதவி விலகினாரே தவிர எதிர்க்கட்சிகளின் முயற்சியால் அல்ல. எனவே தற்போது நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையும் முந்தைய முயற்சிகளைப் போலவே தோல்வியடையும். இதனால் அரசுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று அவர் மேலும் உறுதியாக தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட 39வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்ற நிலையில் அருகருகே 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட 13 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. இதன் மூலம் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்கள் சேர்த்து இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட 93 நாள் அகழ்வு பணிகளில் மொத்தம் 467 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 444 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழ் தனியார் விடுதியொன்றில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். செம்மணி புதைகுழி குறித்து தனியான அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்டு மனிதர்கள் புதைக்கப்பட்ட காலத்தை கண்டறிவதன் மூலம் குற்றவாளிகளை இனங்காண முடியும் என்றும், பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த இலங்கை அரசுக்கு ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், வடக்கில் புலம்பெயர் முதலீடுகள், விவசாயம், மீன்பிடித்துறை மேம்பாடு மற்றும் கழிவு மேலாண்மைக்கு நவீன உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் இன்று செம்மணி அகழ்வு தளத்தை நேரில் பார்வையிட உள்ள நிலையில் சர்வதேச நீதியை கோரி வடகிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாம் இன்னும் அதிக கால நாடாளுமன்றத்தில் நீடிக்க வாய்ப்பில்லை என்றும், அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வெளியேறக்கூடும் என்றும் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர், உங்களை நீண்ட காலத்திற்கு தொந்தரவு செய்ய மாட்டேன், இன்னும் சில வாரங்களே இங்கு இருப்பேன் என்று குறிப்பிட்டதுடன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேசியதற்காக தமக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். வடக்கில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் தொடர்பிலான புகார்கள் மற்றும் ஆவணங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஆகியோரிடம் சமர்ப்பித்தும் இதுவரை எந்த விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மருத்துவ கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முறையான விசாரணைகள் செய்யப்படவில்லை என்றும்,
இது குறித்து கேள்வி எழுப்பியதற்காக தமக்கு அச்சுறுத்தல்களும் சட்ட நடவடிக்கைகளும் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். தன்னை நாடாளுமன்ற பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் வடக்கின் சுயேட்சை பிரதிநிதிகள் திட்டமிட்டு குறிவைக்கப்படுகின்றார்கள் என்ற எண்ணத்தை தமிழ் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், அரசாங்கம் சுயேட்சை உறுப்பினர்களுக்கும் சமமான கவனத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோமாகம கட்டுவன தொழிற்பேட்டையில் உள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உடற்பகுதியை குளிர்விக்க பயன்படுத்தப்பட்ட மின் விசிறியில் ஏற்பட்ட மின்கசிவே தீவிரவ காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகின்றது. தொழிற்சாலைக்குள் வைக்கப்பட்டிருந்த PVC உள்ளிட்ட ரசாயன பொருட்களால் தீ வேகமாக பரவி அடர்ந்த கரும்புகை சூழப்பெற்றது. கோட்டை, திகிவிளை, ஹொரணா தீயணைப்பு படைகள் மற்றும் விமானப்படையின் 6 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தொழிற்சாலை 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு தனது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமத்தை புதுப்பிக்கவில்லை என்றும், கழிவு அகற்றல், சப்தம் மற்றும் காற்றின் தர அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அவசரகால சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான எந்தவிதமான திட்டலும் தொழிற்சாலையிடம் இல்லை என்றும், ஜூலை 2ஆம் தேதியும் இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டு நிர்வாகம் அலட்சியமாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல தொழிற்சாலைகள் நிறைந்த கோமாகம பகுதியில் பிரத்யேக தீயணைப்பு படை இல்லாதது குறித்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க கவலை வெளியிட்டார். இந்த சம்பவம் குறித்து குற்றவியல், காட்சி புலனாய்வு அதிகாரிகளும் கோமாகம பதன் நீதவான நேரில் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார்கள். அத்துடன் தொழிற்சாலையின் பாதுகாப்பு திறன்கள் மற்றும் தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்தில் இலங்கை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 2650 கிலோவிற்கும் அதிகமான தடை செய்யப்பட்ட சுறா மீன்களுடன் 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அலோஃபியாஸ், வுல்ஃபினஸ் மற்றும் ஹார்ஷாகினஸ், லாங்கிமானஸ் ஆகிய அரிதான சுறாமீன் வகைகளை 2015ஆம் ஆண்டின் வர்த்தமானி அறிவித்தலை மீறி பிடித்தமையினால் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சுறா மீன்கள் மற்றும் அவர்களின் பல நாள் மீன்பிடி படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு உதவி மீன்பிடி பணிப்பாளர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கிண்ணியாத்தல வைத்தியசாலையில் ஊழியர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்தும், சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் நேற்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட தாயார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர் கூறியதை அடுத்து அவரது உடலை உடனடியாக எடுத்துச் செல்ல முயன்ற நபரின் வைத்தியசாலை நடைமுறைகளை விளக்கிய ஊழியர் மீது அந்த நபர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை கண்டித்து திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் வைத்தியசாலைக்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆள் பற்றாக்குறைக்கு மத்தியில் சேவை செய்து வருகின்ற தமக்கு உடனடி பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும், வைத்தியசாலை வளாகத்தினுள் போலீஸ் பாதுகாப்பு சாவடி அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பியதுடன் சுலோக அட்டைகளையும் தாங்கியிருந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி உட்பட வல்லிபுரக்கோவில் அருகே மரதங்கேணி பருத்தித்துறை வீதியின் தெற்கு பகுதியில் நேற்று விஷமிகளால் மூட்டப்பட்ட தீயின் காரணமாக அந்த பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ பரவலின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வயல்வெளிகள், புல்வெளிகள் மற்றும் பனை மரங்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து வருகின்றன. இதேவேளை இந்த பகுதியில் அண்மை காலமாக சமூக விரோதிகளால் தொடர்ந்தும் தீ மூடப்பட்டு வருவதால் பல ஏக்கர் மேய்ச்சல் நிலங்களும் வயல்வெளிகளும் தொடர்ச்சியாக எரிந்து நாசமாகி வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளுக்கு ஒழுங்காக செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் வெல்வெட்டித்துறை சிலாப்புலம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்களை நேற்று போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் இரவு 7:48 வரையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமலும் பிணையில் விடுவிக்கப்படாமலும் போலீஸ் நிலையத்தில் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பெற்றோர்கள் மாணவர்கள் தங்களுடன் அனுப்பி வைக்குமாறு கோரிய போதிலும் போலீசார் அதற்கு உடன்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோரிக்கைகள், தீவிர அழுத்தங்கள் மற்றும் சம்பவம் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த 4 மாணவர்களும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மாணவர்கள் சிறுவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட வல்வெட்டித்துறை போலீசார் இன்று காலை 7 மணிக்கு அவர்களை மீண்டும் போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறு பணித்துள்ளார். மாணவர்கள் முன்னெடுத்து வருகின்ற அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மீது காவல்துறை நடத்திய அடக்குமுறையை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு வெளியில் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ராகுல் காந்தி, அவரது சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பல மூத்த தலைவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி தடுத்து வந்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது ராகுல் காந்திக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கைது செய்யப்படுவதற்கு முன் பேசிய ராகுல் காந்தி, போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறைக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் தேர்வு முறை தோல்விகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்து ஆயிரக்கணக்கானோர் ஜந்தன் மந்தரில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சிறுவர்களின் மனநலனை பாதுகாக்கும் நோக்கில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் மசோதாவை பிரான்ஸ் நாடாளுமன்றம் நிறைவேற்றவுள்ளது. இதன் மூலம் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு வயது வரம்பை நிர்ணயித்த முதல் ஐரோப்பிய நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெறுகின்றது. அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்தின் போது செப்டம்பர் 1 முதல் 15 வயதுக்குட்பட்டோர் புதிய சமூக ஊடக கணக்குகளை தொடங்க தடை விதிக்கப்படும். தற்போது பயன்பாட்டில் உள்ள கணக்குகளுக்கான தடை ஜனவரி 2027 முதல் அமலுக்கு வரும். 2ஆம் நிலை பள்ளிகளில் மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்பட உள்ளது. டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் சமூக ஊடக செயலிகளால் இளைய தலைமுறையினருக்கு, குறிப்பாக சிறுமிகளுக்கு சுயமரியாதை குறைவோடு ஆபத்தான பழக்க வழக்கங்களும் அதிகரிப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் நடான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பிகெகஸ் மலைப்பகுதியில் அமைந்திருப்பதாக கருதப்படுகின்ற அணு ஆயுத செறிவூட்டல் மையங்களின் மீது அமெரிக்கா மிக விரைவில் கடுமையான தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் லெபனான் அதிபர் ஜோசப் பவுனை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் தன்னுடைய அணுசக்தி சென்ட்ரிபியூகளை மலைப்பகுதிக்கு மாற்றியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அந்த பகுதியை குறிவைத்து அமெரிக்கா மிக விரைவில் மிக கடுமையான தாக்குதல் நடத்தும் என்றும் அதிலிருந்து தப்பிக்க ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்காவை சந்திக்க தீவிரமாக விரும்பினாலும் அர்த்தமுள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் வரையில் தெஹ்ரானுடன் பேசுவதில் வாஷிங்டனுக்கு விருப்பமில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஹார்மோஸ் நீரிழையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரவிருக்கின்ற அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வெற்றியை பாதிக்க ஈரான் முயல்வதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப், இதனால் தேர்தலிலோ அல்லது தனது முடிவுகளிலோ இந்த பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவித்தார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் கொட்டித்தீர்த்த கனமழை மற்றும் பருவமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தில் சிக்கி இதுவரையில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். நூரிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான ஃபாரோன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை வெள்ள நீர் கடுமையாக பாதித்துள்ளது. குடியிருப்பு பகுதிகள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக கடைகள் என்று அனைத்தும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு முற்றிலும் சேதமடைந்தன. மேலும் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதிக்கான சாலை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அஞ்சப்படுகின்றது. காணாமல் போனவர்களின் பாரூன் நகரத்தின் மேயர் மற்றும் அப்பகுதியின் பல அரசு ஊழியர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சேறு மற்றும் இடிபாடுகளுக்கிடையே உயிருடன் இருக்கின்றவர்களை மீட்கும் பணியில், உடல்களை கண்டெடுக்கும் பணியிலும் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கிளிநொச்சி கிராஞ்சி சிவபுரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானேந்திரன் அன்னமலர் அவர்கள் 19/7/2026 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் வடக்கை பிறப்பிடமாகவும் கொக்குவில், கல்கிசை, வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சகராஜசிங்கம் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். நுவரெலியா மஸ்கெலியாவை புறப்படமாகவும் டிகோயாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிஷோக்குமார் இந்திராதேவி அவர்கள்
20/7/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். நுவரெலியா யதன் சைடு கொட்டகலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரமேஸ்வரன் யுகணேஸ்வரன் அவர்கள் 18/7/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.